ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றும் நாம் எரேமியா 2ஆம் அதிகாரத்துக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில் கூட தகப்பனே, எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் அப்பா இந்த நாளில் எங்கள் கூட என்ன பேச போகிறீங்கப்பா? எரேமியா தீர்க்கதரிசி மூலியமா அப்பா எங்கள் கூட என்ன பேச போகிறீங்கப்பா? இந்த வேலையில் அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க அப்பா. நான் சுயமாய் ஒன்றும் பேசாத படிக்கு பரிசுத்த ஆவியானவரே என்னோடு கூட அப்பா, என் வாயோடு கூட இருந்து நீங்கள் பேசுங்கப்பா. எங்கள் கூட நீங்கள் பேசுங்கப்பா. அடியை நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. அப்பா அவங்க கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளும் எரேமியா தீர்க்கதரிசி மூலியமாக ஆண்டவர் இந்த நாளில் நம்ம கூட பேச போகிற வார்த்தைகளை நாம் பேசலாம். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம் எரேமியா யார், தேவன் அவரை எதற்காக அழைத்தார், அவரை எதற்காக ஆயத்தப்படுத்தினார் என்று. இந்த நாளிலும் இந்த அதிகாரத்தின் மூலமாய் எருசலேமின் உறவை குறித்தும், இஸ்ரவேலர்கள் யார், அவர்கள் வழி விலகி போகக்கூடாது என்பதற்காக அவர்களை எச்சரிக்கப்படும்படியாகவும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவும் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அவர் வாயோடு கூட இருந்து என் பிள்ளைகள் இன்று மனம் திரும்புவார்கள் என்று. ஆனால் இஸ்ரவேலர்கள் ஜனங்களோ மாறுபாடான எண்ணம் கொண்டதனால் அவர்கள் எப்படியெல்லாம் வழி விலகி போனார்கள் என்றும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் மனம் திரும்பினால், அவர்கள் ஆண்டவர் பக்கமாய் வந்தால் ஆண்டவர் எப்படி அவர்களை வந்து எழுப்புவார் என்றும், அவர்கள் வழி விலகி போனார்கள் என்றால் என்னென்னலாம் நடக்கும் என்றும் இந்த அதிகாரத்தின் மூலமா ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இந்த எரேமியா தீர்க்கதரிசி இந்த ஃபுல் சாப்டரும் நம்ம பார்த்தோம் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் எப்படியெல்லாம் அடிமையால் ஆவார்கள், அவர்கள் மாறுபாடான காரியங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மாறுபாடான காரியங்கள் செய்ததுனால எப்படிலாம் அவங்க அடிமையாக போனார்கள், அவங்க எப்படி அதிலிருந்தெல்லாம் வெளியே வந்தாங்க என்பதையும் இந்த சாப்டர் முழுவதுமாக போடப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளையும் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா தேவன் நம்ம கூடயும் பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்று பரிசுத்த ஆவியானவர் நம்ம மூலமா பேசுகின்றார். அன்று பழைய ஏற்பாட்டில் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா பேசினார். ஆனால் இன்று பரிசுத்த ஆவியானவர் மூலமா ஒவ்வொரு நாளும் நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்றும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் நம் ஆண்டவர் என்ன பேச போகிறார் என்று நாம் முழுமையாக நாம் கேட்கலாம், நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம் வேத பகுதிக்கு நேராக இந்த நாளிலும் இந்த அதிகாரத்துக்கு நான் ஒரு தலைப்பை கொடுக்கிறேன், தேவனின் இறுதியும். ஆமென், ஹல்லேலூயா. அவரோட குமுறலை நாம் பார்க்கிறோம். இந்த முழு வசனத்திலே ஒவ்வொரு வசனம் மூலமா ஆண்டவரோட குமுறல், ஆண்டவரோட இறுதியை எப்படியாக இருக்கிறது. என் ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டார்களா, என் ஜனங்கள் என்ன பார்க்க மாட்டார்களா, என் கிட்ட வந்துட மாட்டார்களா என்று ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டிக்காக காத்து கொண்டு இருப்பதை இதில் நாம் பார்க்கிறோம். இன்னொரு தலைப்பை நான் கொடுக்கிறேன், இஸ்ரவேலின் மாறுபாடான எண்ணங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதில் பார்க்கிறோம் ஆண்டவரோட இருதயத்தையும் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலின் மாறுபாடான எண்ணங்களையும் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இதில் 1 to 3 வரையும் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், தேவனின் நெருக்கமான உறவு. ஆமென், ஹல்லேலூயா. 1 to 3 வரையும் தேவனின் நெருக்கமான உறவு. 4 to 19 வரையும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை விட்டு அவர்கள் எப்படி வழி விலகி போகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. 20 to 37 வரை தேவனிடத்தில் ஒழுக்கமாகவும் மனம் திரும்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. அப்போ எரேமியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாளையும் ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால். ஆமென், ஹல்லேலூயா. இந்த எருசலேம் குறித்து நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் 23ஆம்
அதிகாரம் 4ஆம் வசனத்தில் போடப்பட்டு இருக்கிறது. அவர்களில் மூத்தவளின் பெயர் அகோலால், அவளுடைய தங்கையின் பெயர் அகோலிபால். அவர்கள் என்னுடையவர்கள் ஆகி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். இவைகளே அவர்களுடைய பெயர்கள். அகோலால் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலியால் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவரை பற்றி இந்த இடத்துல போடப்பட்டு இருக்கு. இந்த எருசலேமை குறித்து போடப்பட்டிருக்கு. சமாரியா யார், அவர்கள் எப்படி வந்தார்கள், அந்த இடத்துல அவங்க எப்படியெல்லாம் பாவம் செய்தார்கள், அவர்கள் ஆண்டவர் அந்த தேசத்தை எருசலேம் நகரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அது எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தா அது விதைக்கப்படாத இடமாக தான் இருந்திருக்கு. ஆனால் எருசலேம் அந்த இடத்துல வரும்போது அவர்கள் எப்படி பெற்றார்கள்னா குமாரர்களையும் குமாரத்தைகளையும் ஆண்டவருக்காக பெற்றார்களாம். ஆண்டவரை அதிகமாக வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக முழு இருதயத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களாக இருந்தார்களாம். ஆனால் நாள் பட அது எப்படி மாறுச்சு என்றால் பாவமான வாழ்க்கைக்குள்ள அவர்கள் போனாங்க. அதை தான் இதில் போடப்பட்டு இருக்கு. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் உன் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவரோட உறவை ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. நீ பாவம் செய்துட்டு தான் எருசலேமை பார்த்து சொல்றாரு, அந்த இடத்துல நீ வந்து வழி விலகி போயிட்ட, ஆனாலும் நீ என்னுடைய மனவாட்டி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எனக்காக நீ இளம் வயதில் என்னை பின்பற்றி வரும்போது எந்த அளவுக்கு நீ பக்தியாய் இருந்தியோ, நீ வாழ்க்கை படும் போதும் நீ அப்படித்தானே இருந்த, நான் அதை நினைவு கூறுறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்லையும் வாலிப நாட்களில் நாமும் கூட எத்தனையோ முறை ஆண்டவருக்காக பக்தி வைராகியமாக இருந்திருக்கலாம். நாள் பட அதிலேருந்து நம்ம குறைந்து இருக்கலாம், வழி விலகி போயிருக்கலாம். ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார், நீ என்னுடைய மனவாட்டி. ஆமென், அல்லேலூயா. நீ எனக்காக நீ வாழ்க்கப்பட்டு இருக்கிறார். ஆமென். இந்த நாளையும் கூட நாமும் கூட கிறிஸ்துவாகிய நாம் இருக்கிறோம். இந்த நாளில் நாமளும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். ஞானஸ்தானம் என்று நம்ம உடன்படிக்கை பண்ணி அவரோட மனவாட்டியாக நாம் இப்பொழுது என்ன பண்ணுறோம், நிச்சயம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வருகைக்காக காத்திருக்கிற நாம் இன்னமும் எப்படி காத்திருக்கணும், உண்மையாக உத்தமாக பரிசுத்தமாய் அவர் வரப்போகிறார், அவருக்காக நான் காத்திருக்கிறேன், மனவாட்டியாக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் நாம் காத்திருக்க வேண்டும் என்று இந்த வசனம் மூலமா ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது, அதை பட்சித்தது யார், யாவரும் குற்றவாளி ஆனார்கள், பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டாராம், முதற் பலனாய் தெரிந்து கொண்டாராம். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்லையும் நம்மளோட முதற் பலன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. அவரே நமக்காக வந்தார், முதல் பலனா உயிர்த்து எழுந்திருக்கிறார். இந்த நாள்லையும் நாமும் மரித்தாலும் அவரோடு கூட நாமளும் எழுந்திருப்போம் என்ற ஒரு நிச்சயத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்லையும் வந்து ஆண்டவர் சொல்கிறார், நம்ம அநேக பேர் பார்த்தீங்கன்னா மரித்தவர்களை கூட அநேக பேரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புதைக்கலை, நாங்கள் விதைக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது முதலாவதாக எழுந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மரித்தவர்கள் தான் முதலாவதாக எழுந்திருப்பார்கள் என்று வேதத்தில் போடப்பட்டு இருக்கிறது. இந்த நாள்லையும் நாமளும் வந்து ஒவ்வொரு நாளும் அவரோட வேத வசனத்தின் நிச்சயத்தோடு நாமும் வாழ்வோம். ஆண்டவர் வரப்போகிறார், அவருக்காக நான் காத்திருக்கிறேன், நானும் முதல் பலனா அவரோடு கூட நானும் எழும்புவேன், நானும் அவரோடு கூட இணைவேன் என்று ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருக்கிற அந்த உறவுல நம்ம வந்து நிலைத்து இருக்க வேண்டும் என்று. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த
இந்த நாள்லையும் நாம் 2ஆம் பகுதிக்குள்ளே நாம் போகலாம். இந்த வசனங்களுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்குறேன். தேவன் நமக்கு நன்மையானதை தந்தார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் நாம் பாவத்தினால் எல்லாவற்றையும் இழந்தோம் என்று. ஆமென். இந்த இடத்துல பார்க்கணும், யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த நாள்லையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாமளும் ஆபிரகாமின் சந்ததியாய் நம்மளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களா நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்ம குடும்பத்தையும் நம்ம வம்சங்களையும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடத்த வேண்டும் என்று, அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாள்லையும் நம்ம பிள்ளைகளை நம்ம கரெக்டாக நடத்தலை அப்படின்னா இந்த நாள்லேருந்து நம்ம ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும்படி, ஆண்டவருடைய சத்தத்தின் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்திற்கும் இதுவரை ஆண்டவர் அந்த பாதையில் நடத்தி வந்தாரே, கஷ்டத்தின் பாதையில் நடத்தி வந்தார், அது எல்லாவற்றையும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் சொல்லி நாம் வளர்க்கும் போது அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவர்களாக மாறுவார்கள். ஆமென், அல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டிருக்க 5வது வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர வேளையில மரண இருளும் உள்ள தேசனும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடி இராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தி வந்தவரும் ஆகிய கர்த்தர் எங்கே உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? ஆண்டவரோட குமுறலை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நீ விலகி போகிறதுக்கு நான் என்ன செஞ்சேன்? ஏன் நீ வழி விலகி போன? ஏன் என்கிட்ட இருந்து நீ தூரமாக போன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாத்தானோ தந்திரமாக நம்ம ஆண்டவரை விட்டு பிரித்து கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம பார்க்கிறோம், ஆதாமை எப்படி அந்த இடத்துல இருந்து ஏதேன் தோட்டத்திலேருந்து எப்படியெல்லாம் வந்து சாத்தான் பிரித்து கொண்டு வந்தானோ அதுபோல தான் நம்மளோட லைஃப்லேயும் வந்து சாத்தான் அப்படியாக தந்திரமாக என்ன பண்ணுறான்னா, நம்மளை ஒவ்வொரு காரியத்திலும் வழி விலகி போகும்படியாக, ஆண்டவரை கிட்ட நெருங்காதபடிக்கு, வேதத்தை வாசிக்க கூடாதபடிக்கு என்ன பண்ணுறான்னா தந்திரமான காரியங்களை செய்து நமக்குள்ளே என்ன பண்ணுறா, தூக்கத்தை கொண்டு வரா, பல பிரச்சனைகளை நம்ம சிந்தனைக்குள்ளே போட்டு என்ன பண்ணுறா, ஆண்டவரை விட்டே தூரமாக கொண்டு போகிறா. இந்த நாள் ஆண்டவர் நம்மை பார்த்தும் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ என்னை விட்டு தூரமாக போனதுக்கு நான் என்ன செய்தேன்? செழிப்பான தேசத்தின் கனியை நன்மையும் சாப்பிடும்படியாக தானே நான் உன்னை அந்த இடத்துலேருந்து அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் என்னை விட்டு தூரமாக நீங்கள் போகிறீங்க, தீட்டான காரியத்தை செய்கிறீங்களே, ஏன் இந்த அருவப்பான காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களா? ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இந்த நாளையும் நாம் மனம் திரும்ப வேண்டும். அதிகமாக ஆண்டவர்கிட்ட நாம் நெருங்கும் போது அவரோட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென், அல்லேலூயா. இப்போவும் ஆண்டவர்கிட்ட நம் மனம் திரும்பி விட்டு கொடுத்தோம் என்றால் நம்ம எந்தெந்த காரியங்கள்லாம் நம்மளை மேற்கொள்ளுதோ, சாத்தான் தந்திரமாக எதுக்குள்ளெல்லாம் நமக்குள்ளே வந்து கொண்டு இருக்கானா அதிலேருந்தெல்லாம் நம்ம வெளியே வரும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களையும் நியமித்தது என்ன, எதற்காக என்று நமக்கு தெரியும். மோசே காலத்தெல்லாம் வந்து அவர்களை என்ன பண்ணாங்க, கரெக்டாக ஆசாரியர்கள் அவங்களோட வேலைகளை செய்யணும், ஆண்டவருக்கு என்னென்ன பணிகள்லாம் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருந்த. ஆனால் நடுவில் அவர்கள் எப்படி போனார்கள் என்று பார்த்தீங்கன்னா, வேதத்தையே வந்து போதிக்க வேண்டிய அவர்கள் அதை விட்டு விலகி போனார்களாம். மேய்ப்பர்கள் துரோகம் பண்ணினார்களாம். தீர்க்கதரிசிகள் பால்காலை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்களாம். ஆமென், அல்லேலூயா. அப்பனா ஆண்டவர் விரும்பாத காரியத்தை அவர்கள் செய்ததினால் ஆண்டவரோட குமுறலை இந்த இடத்துல பார்க்கிறோம். 9வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, ஆதலால் இன்னும் நான் உங்களோட வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை விட்டு தூரமாக போகிற தேவன் அல்ல. நம்மளை மனம் திரும்ப வைப்பதற்காக என்னென்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ நீங்கள் தான் வழி விலகி போனீங்க. ஆனால் பிள்ளைகளோட நான் வழக்காடுவேன், நான் அவங்கள மனம் திரும்ப வரையும், நீங்கள் செய்கிற அதே தப்பை அவங்க செய்யாதபடிக்கு அவங்கள நான் மனம் திரும்ப வைப்பேன் என்று அவர் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறாருன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஆண்டவர் எடுக்கிறத
இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், அவங்க வந்து வழி விலகி போய் கொண்டு தான் இருக்கிறீங்க. இதோ ஜாதி அவர்களே, தேவர்கள் அல்லாத தேவர்களை பார்த்து நீங்கள் போய் வணங்கி கொண்டு இருக்கிறீர்களே, ஏன் நீங்கள் இப்படி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் பேசி கொண்டு இருக்கிறார். வானங்களே, இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்க, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணின் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். நீர் ஆகாத தொட்டிகள் ஆகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்ம பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து பெரிய தொட்டியை வந்து வைத்திருப்பார்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெடிப்பு விட்டுடுச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகணும், வெளியே போய்கொண்டே இருக்கும், அதை நிரப்பவே முடியாது. இதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க, ஜீவ தண்ணீரா தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவே வந்தார், அவர் தான் நமக்கு ஜீவ தண்ணீர். அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட கூட பேசும்போது கூட ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு நான் ஜீவ தண்ணியை நான் தருகிறேன் என்று. ஆமென், அல்லேலூயா. அப்படியாப்பட்ட தேவனை வணங்குற நம்ம, அவர்கிட்ட இருந்து ஜீவ தண்ணீரை பெற வேண்டிய நம்மளே வந்து என்ன பண்ணுறோம், ஒரு தொட்டியை செய்து கொள்கிறோம். அதை என்ன பண்ணுறோம், அதில் ஓட்டையை நாமளே போட்டு கொள்கிறோம். அதிலிருந்து தண்ணிகள் போய்கொண்டே இருக்கிறது. இந்த நாள்லையும் நாம் வந்து எந்தெந்த இடத்தெல்லாம் ஓட்டை இருக்கிறது, நம்ம எந்தெந்த இடத்தெல்லாம் ஆண்டவரை கிட்டி சேராத படிக்க ஓட்டைகள் இருக்கிறது, இந்த நேரத்தில் நாம் அதை அடைப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமான காரியம் செய்தேன்ப்பா, என்னை நீங்கள் மன்னிங்கப்பா, இப்போ நான் மனம் திரும்புகிறேன்ப்பா. இந்த அடைப்புகள்லேருந்து, அதாவது உதாரணத்துக்கு நம்ம வந்து இது மொபைலோ டிவியோ ஏதாச்சும் நம்மளை வந்து மேற்கொள்ளுதா, இந்த நேரத்தில் தந்திரமாக சாத்தான் நமக்குள்ளே நுழைந்து கொண்டு இருக்கிறான்னா, அப்படியாப்பட்ட காரியங்கள்லேருந்து அந்த ஓட்டையை நம்ம அடைத்தாலே போதும். இந்த காரியத்தை நான் விட்டுடுறேன்ப்பா, இன்னிலேருந்து நான் வந்து மனம் திரும்புகிறேன்ப்பா, நான் உங்கள் பக்கமாக வரேன்ப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவர் பக்கமாய் திரும்பணும் என்றால் ஜீவ தண்ணீரை ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க, இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ என் கொள்ளையானான் என்று. ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் வந்து நம்மளை படைத்ததே வந்து அடிமைகளா அல்ல. ஆமென், அல்லேலூயா. நம்மளை சுதந்திரமாகத்தாக படைத்தார், நன்மையானதை தான் நம்ம கையில் கொடுத்தார். ஆனால் நம்மளோ வந்து என்ன பண்ணணும், ஏதோ காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் செய்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், தூரமாக போகிறோம், நம்ம அடிமைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்லையும் நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். எந்தெந்த காரியங்கள் நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது, அப்பா நான் இந்த நாளில் அந்த அடிமைத்தனத்திலேருந்து நான் முற்றிலுமானப்பா விட்டுடுறேன்ப்பா, என்னை அடிமைப்படுத்துகிற காரியத்திலிருந்து நான் வெளியே வருகிறேன் சுவாமி. இந்த நாளில் என்னை நீங்கள் விடுதலை ஆக்குங்க, இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஒரு முடிவு எடுத்து இருக்கிறோம். இன்றே நம்ம வந்து அதெல்லாம் நம்ம விட்டுடும் போது ஆண்டவர் நமக்கு ஜீவ தண்ணீராய் வருவார். அந்த அடிமைத்தனத்திலேருந்து முற்றிலுமாக வெளியே எடுத்துட்டு ராஜாதி ராஜாவாக நம்மளை வந்து ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன் தீமை உன்னை தண்டிக்கும். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ முறை நாம் சொல்லுவோம், நாம் வந்து தப்பே செய்யலை, நான் கரெக்டாக தானே செஞ்சேன், ஏன் எனக்கு இத்தனை பாடுகள், ஏன் எனக்கு இத்தனை உபத்திரங்கள், எனக்கு ஏன் இந்த பிரச்சனையை ஆண்டவர் கொடுக்குறான்னு சொல்லி ஆண்டவர் பக்கமாக நாம் திரும்பி கேள்வி கேட்டுக்கொண்டு இருப்போம். தீமைக்கு காரணம் நாமளே. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம சொல்லலாமா, தீமைக்கு காரணம் நாங்களே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் மாறுபாடான காரியங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் விட்டு விலகும்படி கர்த்தர் இந்த நாளில் பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்ம எந்தெந்த இடத்துல மாறுபாடு
மாறுபாடான பேச்சு பேசணும், மற்றவங்களுக்கு பற்றி குறை பேசணுமா, குற்றம் சொல்லணுமா? இந்த நாள் ஆண்டவர் நம்மளை மாற்றும்படி சொல்லி கொண்டு இருக்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. சேனையில் கர்த்தர் இந்த நாளில் நம்ம கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். என்னை விட்டு நீ தூரம் போகிறதுக்கு என்ன காரணம் இருக்கிறது? ஏன் என் மேலே பயம் இல்லாமல் போயிடுச்சு? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிற அதிகாரிங்க கிட்ட கூட நம்ம பயப்படுறோம். ஐயோ, அவங்க எதனா சொல்லிடுவாங்களோ, இந்த இடத்துல இந்த வேலையை நம்ம செய்யாமல் போயிட்டா என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன செய்துடுவாங்களோன்னு சொல்லி ஒரு வேலைக்காரனுக்கு, இந்த உலகத்திற்குள்ள இருக்க வேலைக்காரருக்கு பயப்படுற பயம் ஏன் நம் தேவாதி தேவன் கிட்ட இல்லாமல் போகிறது? எந்த இடத்தெல்லாம் நம்ம தவறி போகும்போதெல்லாம் ஐயோ, ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறாரே, நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறாரே என்று ஏன் அந்த பயம் நமக்கு இல்லாமல் போகிறது? இந்த நாளையும் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு பயப்படும் பயத்தோடு நடுக்கத்தோடு என்னை சேவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நாள் நடுவில் ஏன் நீங்கள் மாறி போனீங்க? ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பை ஏன் நீங்கள் விட்டுறீங்க என்று ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். இந்த 20ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன், தேவனிடத்தில் ஒழுக்கமாகவும் மனம் திரும்பவும் வேண்டும் என்று. அப்போது இந்த இடத்துல நாம் தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்றால் நாம் ஒழுக்கமாக நடக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. மணவாளன் வரப்போகிறார். மணவாட்டியாகிய நாம், மணவாட்டியாகிய சபையாகிய நாம் எப்படி காத்து கொண்டு இருக்கணும்னா நம்ம ஒழுக்கம் உள்ளவர்களாய் நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டிருக்கு, நீ ஏன் வேசித்தனமாய் மாறி போனாய்? ஏன் மாறுபாடான காரியத்தை செய்கிறாய்? ஏன் தீட்டானதை செய்கிறாய்? எனக்கு பிரியமில்லாத காரியத்தை ஏன் செய்கிறாய்? பாகாலை பின்பற்றி ஏன் போகிறாய் என்று அநேக கேள்விகளை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த 25வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, உன் கால் வெறும் காலாகாதபடிக்கு உன் தொண்டை வறட்சி ஆகாதபடிக்கும் அடக்கிக்கொள் என்றால், நீ அது கூடாத காரியம், நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்றாய். ஆமென், அல்லேலூயா. நாமும் கூட எத்தனையோ முறை அவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, நம்ம உறவு முறையர்கள் இருக்கிறவங்க யாராவது ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, அவங்க கூப்பிட்டு நம்ம போகலைன்னா அவங்க ஏதாச்சும் நம்மளை பற்றி தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நாமும் போயிருக்கலாம். இந்த நாள் ஆண்டவர் உணர்த்தி கொண்டு இருக்கிறார், நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நாம் போகக்கூடாது என்று. ஆண்டவர் முதலாம் கற்பனையாக சொன்னதே பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, அது எனக்கு அருவருப்பான காரியம் என்று ஆண்டவர் எத்தனையோ முறை சொல்லியும் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். தீட்டான காரியத்தை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், தீட்டான காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்று. அது மாத்திரமல்ல, அவர்கள் அவர்கள் அகப்பட்ட போது அவர்கள் வெட்கி போகிறார்களா? ஆமென், அல்லேலூயா. நாமும் கூட எத்தனையோ பாவமான காரியங்கள் செய்து அகப்படும் போது, ஐயோ இந்த பாவத்தை நான் செய்துட்டேனே, நான் பேசக்கூடாத வார்த்தையை பேசிட்டேனே, ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நான் பேசிட்டேனே என்று எத்தனையோ முறை வெட்கப்பட்டு கூனி குறுகி இருக்கலாம். இந்த இடத்துல சொல்றார் ஆண்டவர், பிரபுக்களும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் பாவங்கள் செய்தார்கள்னா கண்டிப்பாக வெட்கம் வரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 24 சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள், தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளையும் நாமும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட செய்ய வேண்டிய தவறெல்லாம் செய்துட்டு, ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டப்பா, என்ன நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா, என்ன நீங்கள் ரட்சிங்கப்பா என்று. ஆனால் நம் தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார், மனமுருகிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆபத்து வரும்போதெல்லாம் எத்தனை முறை நம்மளை தூக்கி எடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளையும் ஆண்டவர்
ஆபத்து காலத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு மனம் திரும்பும்படி ஒரு சான்ஸ் ஆண்டவர் தருகிறார். ஆமென். அல்லேலூயா. நான் மனம் திரும்பி வந்தால் நான் உன்னை பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆக்குவேன். ஆனால் நான் பாவம் செய்யவில்லை என்று என்னிடத்திலேயே நீ சொல்லிக்கொண்டு இருந்தால் அதுக்கு நான் கண்டிப்பாக வழக்காடுவேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாக நீங்கள் துரோகம் பண்ணிவிட்டு நான் தவறே செய்யவில்லையே, நான் ஆண்டவருக்கு எதுவுமே செய்யவில்லையே என்று நீங்கள் சொல்லாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் இந்த நாளில் நம் கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ முறை நாமும் அப்படி தான் வழி விலகி போய்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்னை மாற்றிக்கிறேன்ப்பா, இன்னைக்கு நான் மனம் திரும்பிடுறேன்ப்பா, இன்னைக்கு நான் எல்லாத்துலேயும் நான் உங்கள் ஊழியத்தை செய்கிறேன் என்று முடிவெடுக்கிற நாம் நாளைய தினத்தில் என்ன பண்ணுறோன்னா அது அப்படியே மறந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளில் நீ எத்தனை நாளைக்கு வழி விலகியே போகுவாய், அதனால் என்ன வரும் தெரியுமா? நீ வெட்கப்பட்டு போவாய், நீ கூனிகி குறுகி இருப்பாய். இன்று நீ ஒரு முடிவெடுக்கிறியா? ஆண்டவர் பக்கமாக திரும்பிறியா? நீ கரெக்டாக ஆண்டவர் பக்கமாக நீ வரும்போது உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரம் இருந்தால் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் வாய்க்க செய்வேன். நீ மனம் திரும்பாமல் மறுபடியும் பாவத்துக்குள் நீ போனாய் என்றால் அதற்கு நான் வழக்காடுவேன் என்று ஆண்டவர் உரைத்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் பேசின இந்த வார்த்தைகளை தெரிந்து கொண்ட நாம் இன்று நாம் மனம் திரும்புவோம். ஆண்டவரோட இருதயத்தை புரிந்து கொண்ட நாம், அவரோட குமுறலை தெரிந்து கொண்ட நாம் இன்று நாம் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமாய் வருவோம். நாம் எழுந்து நின்று தேவனே, நம்ம இப்பொழுது ஆண்டவரை நாம் வரவேற்கலாம். ஆண்டவரே, எத்தனையோ முறை நான் பாவம் செய்தேனப்பா. இதோ பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எத்தனையோ முறை என்னை கண்டித்து உணர்த்தியும் நான் அநேக முறை வழி விலகி போனேன், மாறுபாடான பேச்சை நான் பேசினேன். இதோ அப்பா, நீங்கள் செய்யக்கூடாததெல்லாம் நான் செய்தேனப்பா. இதோ நீங்கள் செய்யாதே என்று சொன்னதெல்லாம் நான் செய்தேனப்பா. இதோ இந்த வேளையில் நான் உம்மிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. இந்த நாளில் என்னை நீங்கள் மன்னிங்கப்பா. நான் உங்கள் பக்கமாக திரும்புகிறேன், நான் மனம் திரும்புகிறேனப்பா. ஆவியானவரே, என்னோடு கூட நீங்கள் பேசுங்க, என்னோடு கூட நீங்கள் இடைப்படுங்க. இதோ மணவாளன் நீங்கள் வரப்போறீங்கப்பா. மணவாட்டியாக இருக்கிற நாங்கள் இதோ ஒழுக்கம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக இதோ கர்த்தாவே எங்களை அப்பா முற்றிலும் முழுவதமாக எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இதோ சபையாக எங்களை நீர் வைத்திருக்கிறீங்கப்பா. உங்கள் ஆலயமாக வைத்திருக்கிற நாங்கள் இப்போது கர்த்தாவை உம்மிடத்தில் நாங்கள் மனம் திரும்புகிறோம் அப்பா. எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க, நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணரே, இதோ எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இலை தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே. இலை பாருதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே.
மாத்திரம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் எரேமியா 2ஆம் அதிகாரம் மூலமாக எங்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுதும் மனம் திரும்புதலின் இருதயம் எங்களுக்குள்ளாக வேண்டும் என்று உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவர் தாமே முழுவதும் முற்றிலுமாக எங்களை பலப்படுத்தி ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எரேமியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மற்றும் 15ஆம் வசனம். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? பாலசிங்கங்கள் அவன் மேல் கெர்ச்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன. அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுட்டெரிக்கப்பட்டன. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் இந்த வசனங்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூர போய் தங்கள் வாழ்க்கையை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போன ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. அவர்களுடைய தேசமே ஒரு பாழாக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் தன்னை மீட்டு கொண்டு வந்த தேவனை அவர்கள் மறந்தார்கள். தன்னை மீட்டு கொண்டு வந்த தேவன் அண்டைக்கு அவர்கள் மனம் திரும்பாதபடி அவர்கள் இருதயம் காணப்பட்டதாக இந்த வசனம் வெளிப்படுகிறது. இந்த நாளில் கூட நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நம்முடைய இருதயம் தேவனை நோக்கி பார்க்கிறதா? இல்லை அநேக நேரத்தில் நம்முடைய சுய முயற்சியினால், சுய பலத்தினால் இதை நான் செய்து முடித்து விடலாம் என்று உலகத்தனமான சிந்தைகளை நம்முடைய சிந்தை செலுத்தி கொண்டிருக்கிறோமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டதை மறந்து நம்முடைய சுய பலத்தை நம்பி நம் சுயமாய் சார்ந்திருக்கிறோமா? இல்லை தேவனிடத்தில் மனம் திரும்புதல் இருதயத்தை இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோமா என்று நம்மை நாமே ஒரு விசையாக வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் நெருங்கி சேரும் பொழுது அவர் நமக்கு மிகவும் சமீபமாய் காணப்படுகிறார். நம் தேவன் நமக்கு பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளில் நம்ம எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்ம குடும்பத்தில் நம்முடைய முயற்சிகளை போட்டிருக்கலாம், நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் நம்முடைய முயற்சிகளை செலுத்தியிருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஊழியத்தில் கூட நம்ம சுய பலத்தை நம்பி நாம் செய்திருக்கலாம். ஆனால் அதில் தோற்று போனவர்களாக நாம் காணப்பட்டிருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டுமாக என் அண்டைக்கு வருவாயா? மீண்டுமாக நீர் மனம் திரும்புவாயா என்று இந்த நாளில் ஆண்டவருடைய வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாம் ஒப்பு கொடுப்போமா? நம் மனம் திரும்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஆவியை நமக்கு கட்டளையிட வேண்டும் என்று அவருடைய பாதத்தில் நாம் அர்ப்பணிப்போம், ஜெபிப்போமா? நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கம் ஆடையேன். உம்மையோக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கம் ஆடையேன். தமது முகப்பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முகப்பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே,
உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்தில். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் உடைய கரத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பரலோக தந்தையே, அப்பா, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்து எங்கள் பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்து எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினதை நாங்கள் மறந்து, அப்பா, எங்கள் சுய பலத்தை நம்பி ஆண்டவரை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தோற்று போய் நின்று கொண்டு இருக்கலாம். அப்பா, இப்பொழுது எங்கள் ஆவியை ஆத்மாவை சரீரத்தை அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட மனம் திரும்புதலின் இருதயத்தை என் தேவன் தாமே எங்களுக்கு கட்டளையிடும்படி ஆக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இதோ ஆண்டவரே, மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்பா, இப்பொழுது ஆண்டவரே, எங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து போடும்படியாக ஆண்டவரை எந்தெந்த இடங்கள் ஆண்டவரை மனம் திரும்பக்கூடாதபடி அடிமைப்பட்டு கிடைக்கிறோமோ இப்பொழுது நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பா எங்களோடு இடைப்படுவீராகப்பா. மீண்டுமாக ஆண்டவரை மனம் திரும்பி உம்மண்டைக்கு சேர அப்பா உம்முடைய சுதந்திரர்களாக நாங்கள் காணப்பட இப்பொழுது என் தெய்வ ஆவியானவரை உம்முடைய வல்லமையான அபிஷேகத்தை எங்கள் மத்தியில் நீர் பொழிந்தருள்வீராக. ஓரி ஓஷே யாந்தரபா கரபோதரபா தலரௌகரந்தரபா லரபோதரி யாங்கரபா ஓரி பாபா 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 ரிஷே ரே 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 தகரதலோரி கரபா. ஆவியானவரே, அப்பா, இதோ ஆண்டவரே, அடிமைத்தனத்தின் நுகத்தை உம்முடைய அபிஷேகம் முறித்து போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதேப்பா. பாவத்தின் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து போடுவீராக. இப்பொழுதை மனம் திரும்புதலின் இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராகப்பா. ஒரு உணர்வுள்ள ஆவியை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தருவீராகப்பா. உம் அண்டைக்கு மீண்டுமாக நாங்கள் திரும்ப அப்பா எங்களுக்கு மனம் திரும்புதலின் இருதயத்தை நீர் தந்தருள்வீராக. டாடி, அப்பா, எங்களுடைய அப்பா சிந்தைகளை நீர் ஆளுகை செய்வீராகப்பா. உலகத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க கூடாதபடி கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை தரித்து கொள்ளக்கூடிய கிருபையே அப்பா இந்த நாளில் நீர் கட்டளையிடுவீராகப்பா. அப்பா, மனம் திரும்புதலின் இருதயத்தை எங்கள் ஆவியானவர் தாமே இந்த நாளில் கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி. இதுவரை ஆண்டவரை எங்கள் சுய பலத்தை நம்பி நாங்கள் தோற்று போயிருக்கலாம். இப்பொழுது உம்முடைய புத்திரர்களாக நாங்கள் எழும்பி நின்று அப்பா நான் உம்முடைய சுதந்திரங்களாக ஆண்டவரையும் சகலவற்றை மீட்டுக் கொள்ளக்கூடிய வல்லமையும் அதிகாரத்தையும் என் தேவன் இந்த நாளில் தந்தருளிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் உம்முடைய அன்றைக்கு நாங்கள் கிட்டி சேருகிறோம் ஆண்டவரே. அப்பா, மனம் திரும்புதலின் இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சகல துதி கன மகிமையா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் ஒரு தீர்க்க தரிசன செயலை செய்யலாம். நாம் அனைவரும் பின்பதாக திரும்பிக் கொள்வோம். நம் தேவன் அண்டைக்கு கிட்டி சேருவோம், மனம் திரும்புவோம் சொல்லும் பொழுது நாம் மீண்டுமாக தேவனிடத்தில் நாம் திரும்ப போகிறோம். நாம் தேவனிடத்தில் திரும்புவோம், அவர் அண்டைக்கு கிட்டி சேருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.